அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம போட்காஸ்ட்ன்னு ஒரு சீரிஸ் குடுக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்முக்கு குடுக்குறோம். அதோட ஒர்த்து, அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாவே நம்ம காமிக்கிறோம். இப்போ ChatGPT பொறுத்தவரைக்கும் ஏஜென்ட் ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம போட்காஸ்ட்டோட அட்ரஸ் குடுத்துருக்கோம் நம்ம. போட்கோட போட்காஸ்ட்டோட அட்ரஸ் குடுத்துருக்கோம். அப்புறம் யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்துருக்கோம். இப்போ இத வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ஒர்த் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டா நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணி குடுக்கும். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா தெரியும். ஸோ இப்போ நான் குடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, அனலைஸ் பண்ணும். அந்த ப்ராஜெக்ட்ட இப்போ நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ள யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு விர்ச்சுவல் டெஸ்க்டாப் ரெடி பண்ணி, இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு? எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க? ஸோ இது எஜுகேஷன்ல எந்த மாதிரியான விஷயங்கள பண்ணப்போது? எப்படிலாம் தாக்கத்த உண்டு பண்ணும்? அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில் அனலைஸ். அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு அனலைஸ வந்து இந்த ரிப்போர்ட் இப்போ வந்து உங்களுக்கு நான் குடுக்கும். ஆம் அந்த பிளாட்ஃபார்ம்ல லாகின் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டா இப்போ ஒன் பை ஒன்னா அவங்களே வந்து டிஸ்ப்ளே பண்ணி காமிப்பாங்க. நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க. வரும் டிஸ்ப்ளேல உங்களுக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் லாகின் வருதா? அப்போ உங்களுக்கு பாட்காஸ்ட். அப்போ ஆஃப்டர் த லாகின் எப்படி வரும்? ஐ வில் ஓப்பன் த ஸ்டூடெண்ட் போர்ட்டல் அண்ட் அக்சஸ் த லிங்க்கு. இது எல்லாமே அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்டோமேஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. ஆ என்டையரா ஒரு வெப்சைட்ட நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நெறைய காசு பே பண்ணணும். அதெல்லாம் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் சைன் இன் டேஷ்போர்ட் ஆட்டோமேட்டிக்கா சைன் இன் பண்றாங்க. பண்ண உடனேவும் போகும். உள்ள போயிரும். அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள போயிட்டு இப்போ வந்துருச்சு. இப்ப வந்த உடனே அதோட டீட்டெயில் எல்லாமே பாருங்க அப்டேட் ஆகும் இப்ப. இப்ப கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்க்கிடெக்சர கிளிக் பண்ணுது. இந்த கிளிக் மே ஓப்பன் இன் நியூ பேஜ். அப்போ ஓப்பன் பண்ண உடனே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது. அப்புறம் சப்ஜெக்ட் இருக்கு. சப்ஜெக்ட்ட கிளிக் பண்றாங்க. இது எல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு ஆட்டோமேஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு மூலம் பார்த்துக்கங்க. அதில யூனிட் வியூ. ஸோ யூனிட் வியூ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடோட பட்டன் கிளிக் பண்ண உடனே எப்படி லோட் ஆயிருக்கு கீழ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ப்ராக்ரஸ் டேக்கிங் இருக்கு. எவ்வளோ பாட்காஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கியூ மினிட்ஸ் என்ன இது எல்லாமேவும் யார் யார் எவ்வளோ கேட்டிருக்காங்க, எவ்வளோ யூசர்ஸ் படிச்சிருக்காங்கங்கிறதையும் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராக்ரஸ் இத ரெடி பண்ணியிருக்கோம் நாங்க. அப்புறம் பிளேலிஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி. அதாவது நீங்க கேட்காம மறந்து போனத வச்சப்புறம் ரிமைண்டர் அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிளேலிஸ்ட் மாரி கிரியேட் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். ஒரு பிளேலிஸ்ட்டோட நேம் கொடுத்துக்கலாம். கஸ்டம் பிளேலிஸ்ட் கரண்ட் பேஜ்ல. இப்ப அந்த ப்ரொஃபைல் செக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ப்ரொஃபைல நம்ம அப்டேட் பண்ணணும்னாலும் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அட்மின் பேனல்ல லாகின் பண்ணி, அது எப்படி ஒர்க் ஆகுதா அப்படி சொல்லி ட்ரை அட்மின்க்கான லாகின் இது கிடையாது. ஸோ ராங் வந்துரும். இப்போ ப்ராஜெக்ட்டோட சம்மரி எல்லாம் டெக்னிக்கல் இதுவுமே வந்தது. இப்போ யூசர் மேனேஜ்மெண்ட்டு, கன்டென்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் டீட்டெயில்டா முடிஞ்சு, இப்போ வேல்யூ எல்லாமே வரும். இப்போ உங்களுக்கு எல்லாம் முடிச்சு தான் கம்ப்ளீட்டா எல்லாம் கன்க்ளூஷன் குடுத்துருக்கு. இப்ப ஐ நீட் கம்ப்ளீட் டோட்டல் ப்ராஜெக்ட் வேல்யூ இன் இந்தியன் ரூபீஸ் டேபிள் ஃபார்மேட்ல கேட்குறோம். அப்ப மொத்தமாவே எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது டீட்டெயில்டா பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ரெவென்யூ எவ்வளோ வரும் நம்மளுக்கு, எவ்வளோ காஸ்ட் பேஸ்டா ரீப்ளேஸ்மென்ட் காஸ்ட்லாம் எவ்வளோ வரும், எல்லாமே டீட்டெயில்டா போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த டேபுலர் ஃபார்மேட்ல நமக்கு குடுக்கும்.
ஏன்னா இத நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப ChatGPT மாரி ஒரு ஏஜென்ட் சொல்லும்போது, அவங்க கம்ப்ளீட்டா உங்க கண்ணு முன்னாடியே அனலைஸ் பண்ணி சொல்லும்போது, ஆ உங்களால நம்ப முடியும். அதுக்காக தான் இதுவே நாங்க பண்ணி காமிக்கிறோம். மினிமம் எஸ்டிமேட் ப்ராஜெக்ட் வேல்யூ பார்த்துக்கங்க. 70,00,000லிருந்து ரூ. 1,00,000. இது ரெவென்யூங்கிறது நாங்க ஜெனரேட் பண்றது. ஆனா, ப்ராஜெக்ட்டோட காஸ்ட் இந்த டெவலப்மெண்ட் காஸ்ட் மட்டும் பார்த்துங்க. 30,00,000லேருந்து ரூ. 60,00,000. இப்படி ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயில்டா உங்களுக்கு நாங்க குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா, ஆ ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னமும் அப்கிரேட் ஆகாத இன்ஸ்டிடியூஷன கூட நீங்க நெறைய பேர் ஆரம்ப காலகட்டத்திலருந்து படிச்சதுனால, எங்களோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியல. அவ்வளோதான். வெரி சிம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப எங்க கம்பெனியோட நெட் ஒர்த்தே பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் 17,50,00,000 கோடியிலிருந்து ரூ. 25,00,00,000 நாங்க பண்ணியிருக்க ப்ராடக்ட் மட்டும் ஒர்த்து. ஸோ, இதத்தான் உங்களுக்காக நாங்க குடுத்துக்கிட்டு இருக்கோம். அ ஒவ்வொரு நாளும் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாரி நாங்க குடுத்துட்ருக்கோம். இது டெவலப்மெண்ட் காஸ்ட் மட்டும். அதாவது டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு மட்டும் நாங்க. அம் அதாவது கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்க்காக மட்டும் தான் நாங்க இத பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இப்ப எவ்வளோ மெனக்கெட்டு இருப்போம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நான் ஸ்டூடண்ட்ஸுக்கு திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். இது ஒரு நாள் நைட்ல நிகழ்ந்ததெல்லாம் கிடையாது. ஒரு நாள் நைட்ல நிகழ்ந்த அற்புதம்லாம் கிடையாது. இதுக்காக நாங்க சர்வருக்கு பே பண்ணி, சர்வர் காஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி, ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்டுக்கு உங்களுக்கு கனெக்ட் பண்ணி, ஏஐய ட்ரெயின் பண்ணி, இப்படி தங்கி இங்கிலீஷ்ல உங்களுக்கு வேணுங்கிற மாரியான போட்காஸ்ட் சிஸ்டம் குடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம். நெட் ஒர்த் பார்த்துக்கங்க. அப்ராக்ஸிமேட்டா எவ்வளோ அப்படின்னா, 70,00,000லேருந்து ரூ. 7,00,00,000. அப்படிப்பட்ட ப்ராடக்ட் தான் உங்களுக்கு நாங்க குடுக்குறோம். ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுக்கும் நாங்க குடுக்குறோம். ஸோ ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டடி வெல். அதனால வந்து எங்களோட ஒர்த்து என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. 369 டெஸ்லாங்கிறது இப்ப எடியூனிவரா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாறிருச்சு. நான் கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. உங்களுக்காக தான் உழைக்கிறோம். இட்ஸ் எ அ தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு பிக் சேஞ்சஸ கொண்டு வரணும். இன்ஸ்டிடியூஷன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க ஒரு மிகப்பெரிய எடியூனிவரா பிரைவேட் லிமிடெட் முன்னோடியாக இருக்கும். அதில எள்ளளவு சந்தேகமும் இல்ல. ஒரு எக்ஸாம் எப்படிலாம் அணுக முடியும் அப்படிங்கிறதுக்கான எல்லா பிளாட்ஃபார்மும் வி ஆர் பில்ட் இட். இந்த மந்த் அதாவது இந்த வீக்லேருந்து எல்லாமே வரும். ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க பார்த்து பார்த்து பண்ணிகிட்டுருக்கோம். நம்மளுடைய டிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா, யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, யூ ஆர் எ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர்ஸ். எம்இ படிச்சவங்க, எம்எட் படிச்சவங்க, எம்டெக் படிச்சவங்க எல்லாருமே நீங்க இருக்கீங்க. ஸோ, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்தாப்புல இந்த மாரி ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. வேறு எந்த டவுட்டா இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.